ஏ பி சி அப்படிங்கிற 3 செட்ஸ். அந்த செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்க சொல்லி ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. பாருங்க, பை டேக்கிங் சூட்டபிள் செட்ஸ் ஏபிசி. அப்போ நம்மளாம் எடுத்துக்கலாம், ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டாம், ரொம்ப கம்மியாக எடுக்க வேண்டாம். ஏனா 1 2 எடுத்துக்கலாம், பி 2 3 எடுத்துக்கலாம், சி 3 4 எடுத்துக்கலாம். அப்போ யூனிவர்சல் செட் எழுதிக்கலாமா? பாருங்க, இங்க இருக்கிறது எல்லாத்தையும் அங்க மிங்கிள் பண்ணி ரிப்பீட் ஆகாம எழுதிக்கலாம். 1 2 3 4. இந்த யூனிவர்சல் செட்டுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் இந்த ஏபிசிக்குள்ள இருக்கணும். அங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கலாம், ஆனா அதை தாண்டி இந்த ஏபிசிக்குள்ள வந்துடக்கூடாது. அதுலயே நாம் தெளிவா இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், மொத்தம் 6 சப்டிவிஷன் இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, வெரிஃபை பண்ண சொல்லிக்கிறாங்க. ஷோ தட், வெரிஃபை தட், ப்ரூவ் தட். இப்படி என்ன கொடுத்தாலும் எல்ஹெச்எஸ் தனியா ஆர்ஹெச்எஸ் தனியா கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம முதல்ல எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். என்னைக்குமே பிராக்கெட்டுக்கு தான் முக்கியத்துவம். பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது? பி இன்டர்செக்ஷன் சி. அப்ப முதலா நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது பி இன்டர்செக்ஷன் சி. பாருங்க, இந்த பி சி கம்பேர் பண்ணி இன்டர்செக்ஷன்னா தெரியுங்களோ, காமனா இருக்கிறது எழுதணும். அதாவது பிலையும் சிலையும் காமனா இருக்கக்கூடியது. பாருங்க, இதுதான் பி, இதுதான் சி. ரெண்டுலயும் பாருங்க 2 அங்க இருக்குது, இங்க இல்ல, அப்ப காமன் கிடையாது. 2 3 பாருங்க, அங்க இருக்குது இங்க இருக்குது, அப்போ செட்டுக்குள்ள என்ன வரும்? 3 மட்டும்தான் வரும். பி இன்டர்செக்ஷன் சினா பிசில பொதுவா காமனா இருக்கக்கூடியது. பிலி வந்திருக்கிறது, சிலி வந்திருக்கிறது, அதுதான் காமன். என்ன வந்திருக்குது? 3 தான் வந்திருக்கு. பிராக்கெட் இருக்கிறது முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த என்டையர் அப்படி எழுதலாம். ஏ கிராஸ் பிராக்கெட்டுக்குள்ள பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ. ஏங்கிறது என்ன பாருங்க, 1 2 நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அப்புறம் கிராஸ், அதுக்கப்புறம் பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 3. இப்போ இதுக்கும், அதாவது இந்த செட்டுக்கும் அந்த செட்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஆர்டர் பேர்ல எழுதணும். இங்க ஒரு எலமெண்ட் எடுத்து அங்க எல்லாம் கூட கம்பேர் பண்ணணும். அப்போ 1 3 இப்படி பாயிண்ட் எப்படி எழுதுறோம்? ரவுண்ட் பிராக்கெட்டுக்குள்ள கம்மா போட்டு அதே மாதிரி எழுதுறோம். கரெக்டா ஃபர்ஸ்ட் ஆக்குறது ஃபர்ஸ்ட், அங்க செகண்ட் ஆக்குறது செகண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட், அதுதான் செகண்ட். 1 3. அப்புறம் வேற ஏதாச்சும் இருந்தா அந்த 1 எடுத்து எல்லாம் கூட கம்பேர் பண்ணி முடிச்சிடணும். சப்போஸ் இங்க 3 கமான்னு வேற ஏதாச்சும் இருந்தா அப்போ 1 3 1 அடுத்தது 1 அடுத்து அப்படி எழுதணும். அங்க இருக்கிறத 1 அப்ப தீந்துருச்சு. அந்த 1 எடுத்து எல்லாம் கூட கம்பேர் பண்ணி தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் 2க்கு போகணும். இப்போ 1 3 அங்க வேற எதுவும் இல்லை, அப்ப கம்பேரிசன் முடிஞ்சு. அப்புறம் 2 3 1 3 எங்காச்சும் 3 1 எழுதாதீங்க, தப்பு. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுதான் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஒட்டுமொத்த எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். என்னது? ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட், அப்புறம் ஏ கிராஸ் சி செகண்ட். இந்த பிராக்கெட்டுக்கு அந்த பிராக்கெட், அப்புறம் ரெண்டே இந்த இன்டர்செக்ஷனால மிங்கிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஃபைண்ட் ஏ கிராஸ் பி. ஏங்கிறது என்ன பாருங்க, 1 2 இருக்கக்கூடிய செட். அப்புறம் கிராஸ் பி, பிங்கிறது 2 3 இருக்கக்கூடிய செட். என்ன வேணும்? ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். முதலாக்குறது தான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும். இந்த 1 எடுத்தா அங்க எல்லாம் கூட, அப்போ 1 2 1 3 ரெண்டு ஆர்டர் பேர். 1 2 இது ஆர்டர் பேர். அப்புறம் 1 3 1 எடுத்தா அங்க எல்லாம் கூட கம்பேர் பண்ணியாச்சு, அங்க தீர்ந்துருச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் இங்க ரெண்டாவது எலிமெண்ட்டுக்கு வரணும். 2 2 2 3 பாருங்க, 2 2 2 3. ஏ கிராஸ் பி முடிஞ்சது. அடுத்தது என்ன வேணும்? ஏ கிராஸ் சி வேணும். முதல்ல ஏ
ஏங்கிறது பாருங்க 1 2, அப்புறம் கிராஸ் சி, சிங்கிறது 3 4. அப்போ A cross C ஈக்குவல் டு, இங்க ஒரு எலமெண்ட் எடுத்து அங்க எல்லாம் கூட கம்பேர் பண்ணணும். அப்ப எப்படி கம்பேர் பண்ணுவோம்? 1 3, அது ஒரு ஆர்டர்ட் பேர். அப்புறம் 1 4, 1 எடுத்து கம்பேர் பண்ணி தீர்ந்துருச்சு. அப்புறம் அடுத்தது ரெண்டாவது எலமெண்ட் எடுத்து அங்க எல்லாம் கூட கம்பேர் பண்ணணும். அப்படியே போயிட்டே இருக்கு. 2 3, அதுக்கப்புறம் 2 4. இப்போ entire RHS A cross B intersection A cross C equal to, நல்லா கவனிங்க, A cross Bங்கிறது எது பாருங்க, இந்த செட். அடுத்து A cross Cங்கிறது பாருங்க, இந்த செட். அப்போ இதையும் அதையும் எந்த ஆபரேட்டர்ல கம்பேர் பண்றோம்? இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா அப்படியே பார்த்திருந்தோம். இதுலயும் அதுலயும் காமனா இருக்கக்கூடியது பாருங்க. அந்த டிக் பண்ணிக்கிறவங்களே எது காமனா இருக்குன்னு பாருங்க. 1 2 அங்க இருக்கு, இங்க இல்ல. அப்ப அதை எழுதுறதுக்கு தகுதி கிடையாது, எலிஜிபிலிட்டி இல்ல. அப்புறம் 1 3 அங்க இருக்கு, இங்க இருக்கு, தாராளமா எழுதிக்கலாம். ஏன் 1 2 எழுதல? A cross B ல 1 2 இருந்துச்சு, A cross C ல 1 2 இல்ல. இன்டர்செக்ஷனாலே ரெண்டுலயும் காமன் ஆக்கறதா எழுதணும். அப்போ அந்த 1 2 எழுத வாய்ப்பு இல்ல. 1 3 பாருங்க, அங்க இருக்கு, இங்க இருக்கு, அதனால எழுதிட்டோம். அடுத்து 2 2 அங்க இருக்கு பாருங்க, இங்க இல்ல. அப்ப காமனா இல்ல, எழுத முடியாது. 2 3 பாருங்க, அங்க இருக்கு, இங்க இருக்கு பாருங்க. 2 3 2 3 இங்கேயும் 2 3. அவ்வளவுதான், வேற எதுவுமே காமனா இல்ல. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது, செகண்ட் ஈக்குவேஷன் இது. ரெண்டே கம்பேர் பண்ணுங்க. இது என்னது? செட்டுக்குள்ள என்ன ஆர்டர் பேர்? 1 3 2 3. அங்க பாருங்க 1 3 2 3. அப்ப ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு என்னவா இருக்குது? ஈக்குவலா இருக்குது. From equation 1 and 2, A cross B intersection C equal to A cross B intersection A cross C. Verify that nu கொடுத்தா hence verified, prove that nu கொடுத்தா hence proved, show that nu கொடுத்தா hence showed. Second subdivision பாருங்க, A cross bracket குள்ள B union C equal to A cross B union A cross C. Verify that னா அப்ளையா சொன்ன மாதிரியே LHS தனியா கண்டுபிடிக்கணும், RHS தனியா கண்டுபிடிக்கணும். முதல்ல LHS கண்டுபிடிச்சுக்கலாம். என்னைக்குமே பிராக்கெட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது? B யூனியன் C. அதை முதல்ல கண்டுபிடிக்கலாம். B பாருங்க, இந்த செட். C இந்த செட். அப்ப இந்த ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணணும். அந்த BC எந்த ஆபரேட்டரால கம்பேர் பண்ணணும்? யூனியனால. இன்டர்செக்ஷன்னா தெரியும், காமனா இருக்கிறது. யூனியன்னா அதுவும் பார்த்துருக்குறோம். அதாவது எல்லா எலமெண்ட்ஸையும் ரிப்பீட் ஆகாமல் எழுதணும். பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ், சியில் இருக்கிற எலமெண்ட்ஸ், அது எல்லாத்தையும் எழுதணும். பட் எது ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கணும். பாருங்க, பிசி, இது பி, இது சி. இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 2 3 4. ஏன்னா 3 ஆல்ரெடி சொல்லிட்டோம். அப்போ இதை கம்பேர் பண்ணுறப்ப என்னென்ன இருக்குது? 2 3 4. இன்டர்செக்ஷன்னா காமன் எலமெண்ட்ஸ். யூனியன் அப்படின்னா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதணும். பி இருக்கிறது, சி இருக்கிறது எல்லாத்தையும் 2 எழுதியாச்சு, 3 எழுதியாச்சு. பி பூரா எழுதிட்டுமா? அப்புறம் சி பூரா எழுதல. 3 ஆல்ரெடி பியிலிருந்து எழுதியாச்சு. அப்போ ரிப்பீட் ஆகக்கூடாது செட்டுக்குள்ள, அதனால அந்த 3 எழுதல. அப்புறம் 4 புதுசாக இருக்குது இங்கே, அதனால எழுதிட்டோம். பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ. ஏங்கிறது பாருங்க 1 2 இருக்கக்கூடிய செட். அப்புறம் கிராஸ் பி யூனியன் சி. பி யூனியன் சி பாருங்க 2 3 4. இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு பர் ஏவையும் இந்த
பி யூனியன் சி எதால கம்பேர் பண்றோம்? கிராஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு என்ன பண்ணணும்? இங்க ஒரு எலமெண்ட் எடுத்து அங்க எல்லாம் கூட கம்பேர் பண்ணணும். அப்போ 1 2 அது ஒரு ஆர்டர்ட் பேர். அப்புறம் 1 3 அப்புறம் 1 4 அங்க தேர்ந்துருச்சு, அங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் இங்க ரெண்டாவது எலமெண்ட் எடுத்து எல்லாம் கூட கம்பேர் பண்ணணும். 2 2 2 3 2 4 முடிஞ்சதுக்கு அப்புறம் மறக்காம க்ளோஸ் பிராக்கெட், ஏன்னா செட் ஓப்பனிங் எண்டிங். எல்ஹெச்எஸ் பூரா முடிஞ்சுதா? ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது ஆர்ஹெச்எஸ் போலாம். முதல்ல என்ன முடிக்கணும்? ஏ கிராஸ் பி. ஏங்கிறது பாருங்க 1, 2 கிராஸ் பி. பிங்கிறது 2, 3. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்தா அங்க எல்லாம் கூட 1 2 1 3. அப்புறம் அங்க தீந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்து கம்பேர் பண்றப்ப தீந்துருச்சு. அப்ப ரெண்டாவது எடுத்து எல்லாம் கூட கம்பேர் பண்றோம். என்ன ஒரு 2 2 அப்புறம் 2 3. ஏ கிராஸ் பி முடிஞ்சது. அடுத்தது யாரு? ஏ கிராஸ் சி. ஏங்கிறது என்ன அசைன் பண்ணிக்கிறோம்? 1, 2 கிராஸ் சி. சிங்கிற செட் 3, 4. அப்போ ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு தெரியுங்களா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா இங்க 1 எடுத்து அங்க எல்லாம் கூட கம்பேர் பண்ணணும். 1 3 1 4 பாருங்க, ஒரு ஆர்டர்ட் பேர் 1 3, இன்னொரு ஆர்டர்ட் பேர் 1 4. அப்புறம் 2 3 2 4. அந்த ரெண்டே யூனியனால கனெக்ட் பண்றோம். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பிங்கிறது பாருங்க இந்த செட்டு, ஏ கிராஸ் சிங்கிறது இந்த செட்டு. அப்போ அந்த டிக் பண்ணிக்கிற ரெண்டு செட்டையும் யூனியன், யூனியனை தெரியுங்களோ, எல்லாத்தையும் எழுதணும், ரிப்பீட் ஆகாம பார்த்துக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி பூரா எழுதிடலாமா? 1 2 1 3 2 2 2 3. அதாவது இதை பூரா எழுதியாச்சு. அப்புறம் இதில் இருக்கிறத எழுதணும். ஏ கிராஸ் சி 1 3 பாருங்க, அதை ஆல்ரெடி எழுதிக்கிறோமான்னு பாருங்க. எழுதிக்கிறோம், அதனால எழுத வேண்டாம். யூனியன் அப்படின்னாலே இந்த முதல்ல இருக்கிறத கண்ணை மூடி பூரா எழுதிருங்க, எந்த தப்பு வராது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது இருக்கிறது எல்லாத்தையும் எழுதுறப்ப மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது ஆல்ரெடி இங்க எழுதுனா ஏதாச்சும் ரிப்பீட் ஆகிக்குன்னு பாத்துருங்க. ரிப்பீட் ஆயிருந்தா எழுத வேண்டாம், ரிப்பீட் ஆகலைன்னா எழுதிக்கலாம். 1 3 பாருங்க ஆல்ரெடி எழுதியாச்சு, அதனால இன்னொருக்கா ரிப்பீட் பண்ண வேண்டாம். 1 4 எழுதல, இப்பதான் முதல்ல எழுத போறோம். 2 3 பாருங்க ஆல்ரெடி எழுதியாச்சு. 2 4 இப்பதான் புதுசா எழுத போறோம். அப்ப இது ஈக்குவேஷன் நம்பர் 2. 1 2 பாருங்க 1 2 1 3 1 4 பாருங்க 1 2 1 3 1 4 இங்க இருக்கு பாருங்க. எலிமெண்ட்ஸ் இட மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பாருங்க 1 2 1 3 1 4. அப்புறம் இங்க என்ன இருக்குது? ஈக்குவேஷன் 1ல 2 2 2 3 2 4. அங்கே பாருங்க 2 2 2 3 2 4. அப்ப ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு என்னவா இருக்குது? இதுல இருந்து ஈக்குவல்னு இருக்குது. from equations 1 and 2 என்னது? A cross B union C equal to what? A cross B union A cross C. இது verify that sum. அப்போ hence verified. third subdivision, first A cross B கண்டுபிடிச்சுக்கலாம். A cross B is equal to A என்ன assume பண்ணிக்கிறோம்? 1, 2 இருக்கக்கூடிய செட் கிராஸ் B. Bங்கிறது 2 3 இருக்கக்கூடிய செட். A cross B equal to ரெண்டு
கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கிராஸ்ல கனெக்ட் பண்றோம். என்ன பண்ணணும், இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து அங்க எல்லாம் கூட கம்பேர் பண்ணணும். அப்போ 1 2 1 3 எழுதிக்கலாமா? ஆர்டர்ட் பேர்ல 1 2 1 3 ஒன்னு எடுத்து கம்பேர் பண்ணி எல்லாத்தையும் இருந்ததுக்கு அப்புறம் அடுத்தது எடுத்து கம்பேர் பண்ணணும். 2 2 2 3 அடுத்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது? B கிராஸ் A. ஃபர்ஸ்ட் B. Bங்கிறது பாருங்க 2, 3 கிராஸ் A. Aங்கிறது 1, 2 இருக்கக்கூடிய செட். அப்போ B கிராஸ் A ஈக்குவல் டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னாலே இந்த எலமெண்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட் எடுத்து அங்க செகண்ட் இருக்கிற செட்ல ஒவ்வொன்று கூட கம்பேர் பண்ணணும். ஒரு எலமெண்ட் எடுத்து 2 1 2 2 2 1 2 2 இடம் மாதிரி எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் அக்கர் ஃபர்ஸ்ட் எழுதணும், செகண்ட் அக்கர் செகண்ட் எழுதணும். பாருங்க 2 1 2 2 அங்க தீர்ந்துருச்சு. அப்ப ரெண்டாவது எலமெண்ட் எடுக்கலாம். 3 1 3 2 இந்த ரெண்டையும் இன்டர்செக்ஷன்ல கனெக்ட் பண்ண போறோம். A கிராஸ் B இன்டர்செக்ஷன் B கிராஸ் A. பாருங்க இதுதான் A கிராஸ் B, இதுதான் B கிராஸ் A. என்ன ஆபரேட்டர்? இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷனா தெரியும், ரெண்டுலயும் காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். பாருங்க இந்த ரெண்டுலயும் 1 2 இங்க இல்ல, 2 1 தான் இருக்குது. 1 2 வேற 2 1 வேற, குழப்பிக் கூடாது. பாருங்க 1 2 அங்க இருக்கு, இங்க இல்ல, எழுதக்கூடாது. 1 3 அங்க இருக்கு, 1 3 இல்ல. 3 1 தான் இருக்குது, 1 3 இல்ல, எழுதக்கூடாது. பாருங்க 2 2 அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. வேற 2 3 அங்க இருக்கு, இங்க இல்ல. அப்போ இந்த ஒரே ஒரு ஆர்டர் பேர் தான் காமனா இருக்கு. ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ரிசல்ட் அந்த ரிசல்ட்டை இன்டர்செக்ஷன்ல கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இதுலயும் அதுலயும் காமனா இருக்கிறது. பாருங்க அந்த ரெண்டுலயும் எது காமனா இருக்குது? 2, 2 மட்டும் தான் காமனா இருக்குது. அடுத்தது RHS போலாம். ஃபர்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கணும். A இன்டர்செக்ஷன் Bனா ஏலியும் பிலியும் காமனா இருக்கிறது. பாருங்க இதுதான் A, இதுதான் B. ரெண்டுல எது காமனா இருக்குது? 2 மட்டும் தான் காமனா இருக்குது. 1 அங்க இருக்குது, இங்க இல்ல. 2 அங்க இருக்கு, இங்க இருக்கு. 3 இங்க இருக்கு, அங்க இல்ல. அப்ப ரெண்டுல எது காமனா இருக்குது? 2 மட்டும் தான் காமனா இருக்கு. அடுத்த பிராக்கெட்டுக்குள்ள B இன்டர்செக்ஷன் A. அதாவது B ல A ல காமனா இருக்குது. B ல A ல எது காமனா இருக்குது? அப்படியே பார்த்தோம், 2 தான் காமனா இருக்குது. இப்போ A இன்டர்செக்ஷன் B கிராஸ் B இன்டர்செக்ஷன் A. A இன்டர்செக்ஷன் B என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம்? 2. அப்புறம் இந்த கிராஸ், அப்புறம் B இன்டர்செக்ஷன் A என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம்? 2. அப்போ A இன்டர்செக்ஷன் B கிராஸ் B இன்டர்செக்ஷன் A ஈக்குவல் டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா இங்க இருக்கிற எலிமெண்ட் எடுத்து ஒவ்வொன்று கூட கம்பேர் பண்ணணும். இங்கே ஒன்று, அங்கே தான் ஒன்று. அப்போ என்ன பேர் வரும்? ஆர்டர்ட் பேர் 2, 2 வித் செட். ஈக்குவேஷன் நம்பர் 2. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. அங்கேயும் செட்டுக்குள்ள 2, 2 இங்கேயும் செட்டுக்குள்ள ஆர்டர்ட் பேர் 2, 2 ரெண்டு ஒண்ணுக்கு ஒன்று என்னவா இருக்குது? ஈக்குவலா இருக்கு. ஃப்ரம் 1 and 2 LHS என்னது? A கிராஸ் B இன்டர்செக்ஷன் B கிராஸ் A ஈக்குவல் டு, ஏன்னா ரெண்டு ஒண்ணுக்கு ஒன்று ஈக்குவல். எதுக்கு ஈக்குவல்? A இன்டர்செக்ஷன் B கிராஸ் B இன்டர்செக்ஷன் A. இது வெரிஃபை தட் சம். அப்ப என்ன கன்க்ளூஷன்? ஹென்ஸ் வெரிஃபைடு. ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் LHS கண்டுபிடிக்கலாம். அதுலயும் பிராக்கெட்டுக்கு முதல் முக்கியத்துவம். பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது? B மைனஸ் A. B Bங்கிறது பாருங்க 2, 3 மைனஸ் A.
ஏங்கிறது 1,2. மைனஸ்னாலே காமன் ஆக்கிற எலமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிடணும். ரெண்டுல எது காமன் பாருங்க, இதுலயும் அதுலயும் எது காமன் பாருங்க, 2 காமன். அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் செட்ல மிச்சம் இருக்கிறது எழுதணும். ஃபர்ஸ்ட் செட்ல எது மிச்சம் இருக்குது? 3. இதுதான் b மைனஸ் ஏ. b மைனஸ் ஏ, ஏ மைனஸ் பி. அங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப யூனியன்னா ஏ யூனியன் பி, பி யூனியன் ஏ எல்லாம் ஒண்ணுதான் ஆன்சர் வரும். ஏ இன்டர்செக்ஷன் பி, பி இன்டர்செக்ஷன் ஏ ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனா அந்த மைனஸ் அந்த கிராஸ் எல்லாம் வரப்போ we should be very very careful. b மைனஸ் ஏன்னு என்ன அர்த்தம்? முதல்ல இருக்கிற b எழுதிக்கணும், மைனஸ் போட்டுங்க, ரெண்டாவது இருக்கிற ஏ எழுதிக்கணும். இந்த மைனஸோட அர்த்தம் என்ன எப்படி பார்த்துருக்கிறோம்? ரெண்டுலேயும் காமன் ஆக்கிறத விட்டுட்டு முதல் செட்ல மிச்சம் இருக்கிறத எழுதிட்டோம். அடுத்தது பாருங்க, சி மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள b மைனஸ் ஏ. கவுனிங்க சி. சிங்கிறது என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்? 3,4. அப்புறம் மைனஸ், மைனஸ்க்கு அப்புறம் b மைனஸ் ஏ. b மைனஸ் ஏ முன்கூட்டியே கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் பாருங்க, 3. அப்போ c மைனஸ் b மைனஸ் ஏ ஈக்குவல் டு, இப்படி மைனஸ் வந்தாலே ரெண்டுலேயும் காமன் ஆக்கிறத என்ன பண்ணிடணும்? நெக்லெக்ட் பண்ணிடணும். நெக்லெக்ட் பண்ணிட்டு முதல் செட்ல மிச்சம் இருக்கிறது, இந்த ஃபர்ஸ்ட் செட்ல என்ன மிச்சம் இருக்குது? 4. ஈக்குவேஷன் நம்பர் 1. ஏன்னா என்டையர் எல்ஹெச்எஸ் முடிஞ்சது. அப்புறம் ஆர்ஹெச்எஸ் போலாம். முதல்ல என்ன வேணும்? சி இன்டர்செக்ஷன் ஏ வேணும். சி எழுதி இன்டர்செக்ஷன் எழுதி ஏ எழுதி கம்பேர் பண்ணி காமன் ஆக்கிற இடத்துலலாம் சரி, இல்லை அங்கேயே டைரக்ட் எழுதலாம் சரி. இந்த இன்டர்செக்ஷனோட அர்த்தம் என்ன? இந்த ரெண்டுலையும் காமனா இருக்கிறது. இந்த ரெண்டுங்கிறது யாரு? சிலையும் ஏலையும் காமனா இருக்கிறது. பாருங்க, இதுதான் சி, இதுதான் ஏ. அந்த ஏலையும் சிலையும் ஏதாவது காமனா இருக்குது? அங்க 1 இருக்குது, இங்க இல்லை. அங்க 2 இருக்குது, இங்க இல்லை. இங்க 3 இருக்குது, அங்க இல்லை. இங்க 4 இருக்குது, அங்க இல்லை. எதுவுமே காமனா இல்லை. எதுவுமே காமனா இல்லைன்னு என்ன அர்த்தம்? எம்டி செட். சி இன்டர்செக்ஷன் ஏ முடிஞ்சது. அடுத்தது பிராக்கெட்குள்ள என்ன இருக்குது? இந்த முதல்ல பிராக்கெட் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்த பிராக்கெட் கண்டுபிடிக்கணும். சி இன்டர்செக்ஷன் பி டேஷ். சி நேரடியாக உட்கார்ந்து இருக்குது, பி தான் இருக்குது, பி டேஷ் இல்லை. அப்போ பி டேஷ் கண்டுபிடிச்சிக்கலாம், பி காம்ப்ளிமெண்ட். இந்த பி டேஷ் அப்படின்னா யூனிவர்சல் செட் மைனஸ் பி. இந்த டேஷ் ரிமூவ் பண்ணிட்டு முன்னால யூ மைனஸ், இந்த பி அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ ஏ டேஷ்னா u மைனஸ், அதாவது யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ. அந்த டேஷுக்கு பதிலாக முன்னால u மைனஸ், அப்புறம் அந்த இங்கே என்ன இருக்குதோ அந்த டேஷுக்கு கீழே அதை அப்படி எழுதணும். ஈக்குவல் டு யூனிவர்சல் செட் பாருங்க, 1 2 3 4 மைனஸ் பி. பிங்கிறது என்னது? 2 3. மைனஸ் என்ன பண்ணணும்? ரெண்டுலேயும் காமன் ஆக்கிறத நெக்லெக்ட் பண்ணிடணும். 2 இங்கே இருக்கு, அங்கே இருக்கு. 3 இங்கே இருக்கு, அங்கே இருக்கு. ரெண்டுலேயும் காமன் ஆக்கிறத விட்டுட்டு முதல் செட்ல மிச்சம் இருக்கிறது. முதல் செட்ல எது மிச்சம் இருக்குது? 1 4. அப்ப இதுதான் பி டேஷ். இப்போ சி இன்டர்செக்ஷன் பி டேஷ் கண்டுபிடிக்கலாம். சிலையும் பி டேஷ்லயும் காமனா இருக்கிறது. இன்டர்செக்ஷன் அதான் அர்த்தம். சி எங்க சி இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. சிலையும் பி டேஷ்லயும் காமனா இருக்கிறது. சி பி டேஷ். 3 இங்க இருக்கு, அங்க இல்ல, எழுதக்கூடாது. 4 இங்க இருக்கு, அங்க இருக்கு, ரெண்டுலயும் காமனா இருக்குது. அப்போ 4 தான் ரிசல்ட். சிலையும் பி டேஷ்லயும் எது காமனா இருந்துச்சு? 4 மட்டும் தான் காமனா இருந்துச்சு. இப்போ ரெண்டு பிராக்கெட்டுமே தேவையானது கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டையும் யூனியனால கனெக்ட் பண்ணிக்கலாம். சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி டேஷ். சி இன்டர்செக்ஷன் ஏ எது? இது. சி இன்டர்செக்ஷன் பி டேஷ் எது? இது. ரெண்டு எதுல கனெக்ட் பண்றோம்? யூனியன். யூனியன் என்ன பண்ணணும்? ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கணும். ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும் எழுதா முட்டணும். ஒரு தடவை எழுதிட்டா அடுத்த தடவை எழுதா முட்டுறோன்னு பாருங்க. இந்த டிக் பண்ணிக்கிற ரெண்டு தான், அதில் அங்கே எதுவுமே இல்லை, இங்கே என்ன இருக்குது? 4. அப்போ ஃபைனலாக எது மட்டும் வரும்? 4 மட்டும்தான் வரும். ஈக்குவேஷன் நம்பர் 2. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, 1ஐயும் 2ஐயும்
இதுவும் ரிசல்ட் 4, அதுவும் ரிசல்ட் 4. அப்ப ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல். From equations 1 and 2, C minus B minus A is equal to C intersection A union C intersection B dash. இது verify that sum. அப்போ hence verified. Fifth subdivision பாருங்க, இந்த மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவலா அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் எடுத்துக்கலாம். பிராக்கெட்டுக்கு தானே ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம். அப்போ முதல்ல B மைனஸ் A கண்டுபிடிக்கலாம். இங்க B எழுதி மைனஸ் போட்டு அதுக்கப்புறம் A எழுதி அப்படி ப்ரொசீட் பண்ணாலும் சரி, இல்ல டைரக்டா ப்ரொசீட் பண்ணாலும் சரி. இப்போ கொஞ்சம் டைரக்டா ப்ரொசீட் பண்ண முயற்சிக்கலாமா? B மைனஸ் ஏன்னு என்ன அர்த்தம்? பிலையும் ஏலையும் காமனா இருக்கிறத விட்டுட்டு இந்த முதலா இருக்கிற பில மிச்சத்தை எழுதணும். பாருங்க, BA எங்க? BA ரெண்டுல எது காமனா இருக்குது? பாருங்க, இந்த பிலையும் ஏலையும் 2 மட்டும் தான் காமனா இருக்குது. அங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. 2 மட்டும் தான் காமனா இருக்குது. அப்போ BAல காமனா இருக்கிறத விட்டுட்டு பில மிச்சம் இருக்கிறது 2 காமனா இருக்குது. அதை விட்டுட்டு B ல என்ன மிச்சம் இருக்குது? 3 மட்டும் தான் இருக்குது. அப்ப B மைனஸ் A 3 தான் வரும். அடுத்தது B மைனஸ் A இன்டர்செக்ஷன் C. B மைனஸ் Aங்கிறது இது, Cங்கிறது இது, அதுக்கு மேலே இருக்குது பாருங்க. B மைனஸ் A இது, Cங்கிறது இன்டர்செக்ஷன்ல கனெக்ட் பண்ண போறோம். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுலயும் காமனா இருக்கிறது பாருங்க. இதுலயும் அதுலயும் B மைனஸ் ஏலையும் Cலையும் எது காமனா இருக்குது? 3 இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்கு. அப்ப 3 மட்டும்தான் காமனா இருக்குது. அப்ப அதுதான் ரிசல்ட். ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது பாருங்க, B இன்டர்செக்ஷன் C. B இன்டர்செக்ஷன் Cனா Bலையும் Cலையும் காமனா இருக்கக்கூடியது. இது B, இது C. ரெண்டுல எது காமன்? 2 அங்க இருக்கு, இங்க இல்ல. 3 அங்க இருக்கு, இங்க இருக்கு. 4 இங்க இருக்கு, அங்க இல்ல. அப்ப BCல 3 மட்டும்தான் காமனா இருக்குது. அதுக்கப்புறம் B இன்டர்செக்ஷன் C மைனஸ் A. B இன்டர்செக்ஷன் Cங்கிறது பாருங்க இந்த செட், Aங்கிறது இந்த செட். என்ன பண்ணணும்? எதுல கனெக்ட் பண்றோம்? மைனஸ்ல கனெக்ட் பண்றோம். இந்த டிக் பண்ணிக்கிறது அந்த டிக் பண்ணிக்கிறதையும் மைனஸால கனெக்ட் பண்றோம். மைனஸ்னா தெரியுங்களோ, ரெண்டுலயும் காமனா இருக்கிறத விட்டுட்டு இந்த B இன்டர்செக்ஷன் C, ஏன்னா அதான் முதலா இருக்குது, அந்த முதலா இருக்கிற B இன்டர்செக்ஷன் Cல மிச்சத்தை எடுத்து எழுதுவோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டுல எது காமனா இருக்குது பாருங்க. அங்க 1 இருக்கு, இங்கே 1 இல்ல, அங்க 2 இருக்கு, இங்க 2ல எதுவுமே காமனா இல்ல. காமனா இருந்தா அடிச்சுட்டுருவோம், இங்க காமனா இல்ல, அப்படியே விட்டுட்டோம். அப்போ ரெண்டுலயும் காமனாக்கிறத விட்டுட்டு B இன்டர்செக்ஷன் Cல மிச்சம் இருக்கிறது. B இன்டர்செக்ஷன் Cல எது மிச்சம் இருக்குது? 3 தான் மிச்சம் இருக்கு. ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்தது C மைனஸ் A முதல் கண்டுபிடிக்கலாம். C மைனஸ் Aனா Cலையும் Aலையும் காமனா இருக்கிறத விட்டுட்டு Cல முதலா இருக்கிற Cல மிச்சம் இருக்கிறது. Cங்கிறது எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. Aங்கிறது இங்க இருக்கு. அப்போ அந்த ரெண்டு ஸ்டாரை கம்பேர் பண்ண போறோம். அதுல ஏதாவது காமனா இருக்கான்னு பாருங்க. அங்க 1 2, இங்கே 3 4. அதுல இதுல எதுவுமே காமனா இல்ல. காமனா இருந்தா தான் அது விட்டுறணும். காமனா இல்ல, அப்ப விட தேவையில்லை. ரெண்டுலையும் காமனாக்கிறத விட்டுட்டு முதலாக்கிற Cல மிச்சம் இருக்கிறது. முதலாக்கிற Cல எது மிச்சம் இருக்குது? 3 4 அப்படியே மிச்சமா இருக்கு. அதுக்கப்புறம் B இன்டர்செக்ஷன் C மைனஸ் A. Bங்கிறது பாருங்க இந்த செட், இது. C மைனஸ் Aங்கிறது இது. எதுல கனெக்ட் பண்றோம்? இன்டர்செக்ஷன்ல. இன்டர்செக்ஷனா காமனாக்கிறது. Bலையும் C மைனஸ் ஏலையும் எது காமனா இருக்கு? இங்க 2 இருக்கு, அங்க 2 இல்ல. இங்கேயும் 3 இருக்கு, அங்கேயும் 3 இருக்கு. அங்க 4 இருக்கு, இங்க 4 இல்ல. ரெண்டுல எது காமனா இருக்குது? 3 மட்டும்தான் காமனா இருக்குது. Bலையும் C மைனஸ் ஏலையும் 3 மட்டும்தான் காமனா இருக்குது.
ஈக்குவேஷன் நம்பர் 3. பாருங்க மூணே கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் மூணே கம்பேர் பண்ணுங்க. அதுவும் 3, இதுவும் 3, அதுவும் 3 செட்டுக்குள்ள. அப்போ 3 ஒண்ணுக்கு ஒன்று ஈக்குவல். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ங்கிறது b மைனஸ் a இன்டர்செக்ஷன் c ஈக்குவல் டு, செகண்ட் ஈக்குவேஷன்ங்கிறது b இன்டர்செக்ஷன் c மைனஸ் a ஈக்குவல் டு, தேர்ட் ஈக்குவேஷன்ங்கிறது b இன்டர்செக்ஷன் பிராக்கெட்டுக்குள்ள c மைனஸ் a. இது வெரிஃபை தட் சம். அப்போ என்ன எழுதணும்? ஹென்ஸ் வெரிஃபைடு. சிக்ஸ்த் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். அதுவும் பிராக்கெட்டுக்கு முக்கியத்துவம். பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு? b மைனஸ் a. b bங்கிறது பாருங்க 2 3 ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம் செட். அப்புறம் மைனஸ், அதுக்கப்புறம் a. ஏங்கிறது 1 2 எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய செட். b மைனஸ் a ஈக்குவல் டு, மைனஸ்னா தெரியுங்களோ ரெண்டுலேயே காமனாக இருக்கிற எலமெண்ட்டை விட்டுறோணும். ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது? 2 மட்டும்தான் காமனாக இருக்கு. மைனஸ்னா ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் செட்டில் மிச்சம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் செட்டில் எது மிச்சம் இருக்குது? 3 மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அடுத்தது b மைனஸ் a யூனியன் c. b மைனஸ் a 3 கண்டுபிடிச்சிருக்கிறோம். யூனியன் c. c பாருங்க 3 4 அஸ்யூம் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ ஃபைனல் ரிசல்ட் b மைனஸ் a யூனியன் c ஈக்குவல் டு, யூனியன்னா தெரியும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் எழுதணும். ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தால் ஒரு தடவை எழுதிட்டு இன்னொரு தடவை எழுதக்கூடாது. பாருங்க 3 3 4. அப்போ என்ன பண்ணலாம்? 3 ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். 3 எழுதக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி ஒரு தடவை எழுதிட்டோம். அப்புறம் 4. ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது RHS போலாம். முதல்ல என்ன வேணும்? b யூனியன் c வேணும். bங்கிறது 2 3, அப்புறம் யூனியன் c. cங்கிறது 3 4. அப்போ b யூனியன் c ஈக்குவல் டு, யூனியன்ல கம்பேர் பண்றோம். அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டுல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதணும். ரிப்பீட் ஆகாம பார்த்துக்கணும். 2 எழுதியாச்சு, 3 எழுதியாச்சு. அடுத்த செட்டுக்குள்ள போறோம். 3 எழுதக்கூடாது, ஆல்ரெடி எழுதிட்டோம் அதனால. அப்புறம் 4. இப்போ அடுத்தது a மைனஸ் c வேணும் ரெண்டாவது பிராக்கெட்டுக்குள்ள. a 1 2 மைனஸ் c. cங்கிறது 3 4. அப்போ a மைனஸ் c ஈக்குவல் டு, மைனஸ்னா ரெண்டுலேயும் காமன் ஆக்கிறத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆக்கிறதுல மிச்சம் இருக்கிறது. 1 இங்க இருக்கு அங்க இல்லை, 2 இங்க இருக்கு அங்க இல்லை, 3 அங்க இருக்கு இங்க இல்லை, 4 அங்க இருக்கு இங்க இல்லை. அப்போ ரெண்டுலேயும் எதுவுமே காமனர் இல்லை. காமனர் இருந்தால் அடிச்சு விட்டுருவோம், காமனர் இல்லை அப்போ அடிச்சு விடல. அப்புறம் என்ன பண்ணணும்? காமன் ஆக்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செட்ல மிச்சம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட்ல எல்லாமே மிச்சம் இருக்குது. என்னென்னது? 1 2. இப்போ என்ன பண்றோம்? இதையும் மைனஸால கனெக்ட் பண்றோம். அதாவது b யூனியன் c மைனஸ் a மைனஸ் c. b யூனியன் c மேல பாருங்க 2 3 4 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்புறம் இது மைனஸ், மைனஸ்க்கு அப்புறம் a மைனஸ் c. a மைனஸ் c என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம்? 1 2. அப்போ b யூனியன் c மைனஸ் a மைனஸ் c ஈக்குவல் டு, மைனஸ்னா தெரியுமா ரெண்டுலேயும் காமன் ஆக்கிறத விட்டுட்டு ஃபர்ஸ்ட்ல மிச்சம் இருக்கிறது. 2 இதுலேயும் இருக்கு அதுலேயும் இருக்குது. அப்போ அடிச்சு விட்ருங்க. காமன் வந்து அடிச்சு விட்ருங்க. 3 இங்க இருக்கு அங்க இல்லை, அடிச்சு விடக்கூடாது. 4 இங்க இருக்கு அங்க இல்லை, அவ்வளோதான். அப்போ 2 மட்டும்தான் காமன் ஆக்குறது. காமன் ஆக்கிறத விட்டுட்டு முதலா இருக்கிறதுல மிச்சம் இருக்கிறது. முதல்ல எது மிச்சம் இருக்குது? 3 4. ஈக்குவேஷன் நம்பர் 2. பாருங்க 1 3 4, 2 3 4 ரெண்டே கம்பேர் பண்ணா 2 1க்கு 1 ஈக்குவல். ஃப்ரம் 1 and 2 எது ஈக்குவல்? b மைனஸ் a யூனியன் c ஈக்குவல் டு b யூனியன் c மைனஸ் a மைனஸ் c. இது வெரிஃபை தட். அப்போ என்ன கன்க்ளூஷன்?
hence verified.